அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி. ஐந்து கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனே போற்றி போற்றி. மும்மலங்களை நிர்மூலமாக்கும் ஞான கணபதியே போற்றி போற்றி. மூ வினைகளை முறைப்படுத்தி முக்தி அருளும் யானை முகனே போற்றி போற்றி. அறியாமை இருள் நீக்கி ஆன்ம ஒளியூட்டும் ஆதித்யனே போற்றி போற்றி. கற்பனை குதிரையை ஓடவிட்டு கருணையை ஊட்டும் அம்புலியே போற்றி போற்றி. போராடும் போர்க்குணமும் மங்காத வீரமும் அருளும் அங்காரகனே போற்றி போற்றி. காலத்தால் அழியாத வித்தையை விதைத்து வியத்தகு வித்தகனாக்கும் புதனே போற்றி போற்றி. கசடரக் கற்றதை கற்றபின் கற்பிக்க ஞானம் தரும் தேவகுரு பிரகஸ்பதியே போற்றி போற்றி. ஆடல் பாடல் கலை ஆர்வம் மூட்டி வாழ்வில் களிப்படைய செய்யும் அசரகுரு சுக்கிரனே போற்றி போற்றி. வினைப்பயன் அனுபவிக்க ஆயுள் பலம் நல்கிடும் நீதிமான் காரியே போற்றி போற்றி. பேராற்றல் போக ஞானம் அருளும் பிரம்மாண்ட நாயகன் ராகுவே போற்றி போற்றி. போதும் பிறவி என்று பிறவி பிணி நீக்கும் முக்தி ஞானம் அருளும் கேதுவே போற்றி போற்றி. கிரகங்கள் வரிசையில நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்து வருகிறோம். சூரியனுக்கு உண்டான கலர் என்னங்க? ரோஸ். நான் என்ன போட்டிருக்கேன்? ரோஸ் கரெக்டாக போட்டிருக்கேனா? சரி, எல்லாரும் இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் கொடுக்கறது தான். எல்லாமே நம்ம சொந்த இது இல்லை, மற்றவங்க சொல்கிற நல்ல கருத்தையும் உள்வாங்கிக்கிறோம். அப்போது போன தடவை புதன் பற்றி பச்சை சட்டை போட்டு மினுமினுன்னு பேசுனதை பார்த்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணாங்க. இதில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப விரும்பி பாராட்டினாங்க. அந்த பாராட்டு அடியனுக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அன்பு பரிசாக அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்கள் வாங்கி தரும் உடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறது என்பதுதான் இங்கே ஒரு அடிப்படை உண்மை. சூரியன் அனுதினமும் நாம் கண்டு வணங்கி வருகின்றோம். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறியிருந்தார். புராண ரீதியாக பிரம்மாவின் மானச புத்திரர்களாகிய சப்த ரிஷிகளில் குறிப்பிடத்தக்கவர் மரீசி. அந்த மரீசி மகரிஷியின் புதல்வர் காஷ்யப்ப மகரிஷி. காஷ்யப்ப மகரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் இன்றைய தினம் நாம் காண இருக்கின்ற சூரிய பகவான். முன்னதாக இன்றைய தினம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 34வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு அடியனை அழைத்து பெருமைப்படுத்திய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் தலைவர் நல்வாழ்க்கை ஜோதிடர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வந்தனத்தை குறித்தாக்குகிறேன். மேலும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிர்வாகிகள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், சொற்பொழிவாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வந்தனத்தை மகிழ்ச்சியுடன் உரித்தாக்குகிறேன். சூரியனிற்கு பரிதி, ஆதித்யன், அருணன், ரவி, பாஸ்கரன், தினகரன், சபிதா, பானு, உதயன், ஆதவன் என்று இதர பெயர்களும் உண்டு.
சூரியனுக்கு சந்திரன், செவ்வாய், குரு பகவான் நட்பு கிரகங்கள் ஆவார்கள். புதன் சம கிரகம் ஆகும். சுக்கிரன், சனி பகை கிரகங்கள் ஆகும். ராகு, கேதுக்கள் கடும் பகை கிரகங்கள் ஆகும். சூரியன் சத்திரிய குலத்தை சார்ந்தவர், ஆண் ஜாதி. சிம்மம் சூரியனுக்கு ஆட்சி வீடு. அதிலும் குறிப்பாக பூரம் 3ஆம் பாதம் முதல் உத்திரம் முதல் பாதம் வரை ஆட்சி. மகம் 1 முதல் பூரம் 2ஆம் பாதம் வரை மூலத்திரிகோணம். சூரியனுக்கு சிம்மம் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீடு. கருவளர்ச்சியில் 10 மாதங்கள் ஒரு கரு வளர்கிறது என்றாலும் கூட அதில் பிரதானமான மாதம் 4வது மாதம் சூரியனுக்கு உண்டான மாதம். அந்த 4வது மாதம் அந்த தாய் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பை தரும். சூரிய காயத்ரியை கேட்பது சிறப்பை தரும். 4வது மாதம் ஐப்பசி மாதமாக வந்தால் பிரசவத்திலோ அல்லது கருவுற்று இருக்கும் தாய்மாருக்கோ உடல் அல்லது மனம் உபாதை ஏற்படலாம். கவனம் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆடி மாதத்தில் கருதரித்தால் 4வது மாதம் ஐப்பசி மாதமாக வரும். அதனாலதான் ஆடியில சேரக்கூடாதுன்னு பெரியவங்க 19 சொன்னாங்க. ஆனா அதுக்கு ஜோதிட நுட்பம் இப்படி ஒண்ணு இருக்கு. ஏன்னா 4வது மாதம் ஐப்பசி மாதமாக வரும் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு சிலருக்கு பங்குனி மாதத்திலும் பிரசவம் ஏற்படலாம், சித்திரை மாதத்திலும் பிரசவம் ஏற்படலாம். சித்திரையில் பிறக்கும் போது அந்த குழந்தை ஆத்ம பலம் மிகுந்ததாக விளங்கும். ஏனென்றால் சூரியன் உச்சமடையக்கூடியவர். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனின் நட்சத்திர சாரங்கள். இதுல நட்சத்திர வேதை என்ற சித்தாந்த ரீதியில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரங்களாக அமையும். அடுத்து விருச்சிகம், தனுசு, கடகம், மீனம் சூரியனுக்கு நட்பு வீடு. மிதுனம், கன்னி சம வீடுகள் ஆகும். ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடுகள் ஆகும். துலாம் ராசி சூரியனுக்கு நீச வீடு. குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அவர் பரம நீசம் அடைவார். சூரியனுக்கான வர்ணம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, அதாவது பிங்க் ஆரஞ்சு கலர். உலோகத்தில் தாமிரம், சுபாவத்தில் ஆளுமை, சுய கௌரவம். மலர்களில் செந்தாமரை, பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவம். தானியங்களில் கோதுமை மற்றும் மிளகு. தத்துவ ரீதியில் ஆத்மாவிற்கு காரகம் வைக்கக்கூடியவர் சூரியன். மேஷம், சிம்மம், விருச்சிகம், தனுசு லக்னத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு. ஏனென்றால் லக்ன பாவகத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார். லக்னத்தை, லக்னாதிபதியை சிறந்த முறையில் சூரியன் தொடர்பு கொள்ளும் போது லக்னம் பலமடையும். யாருக்கெல்லாம் லக்னம் பலவீனம் அடைந்திருக்கிறதோ, இந்த இடத்துல எனக்கு ஒரு சிரிப்பு வருது. சில நாட்களுக்கு முன்பாக கிரகத்தை பலப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி என்னை நோக்கி வந்தது. எந்த மனிதனாலும் கிரகத்தை பலப்படுத்த முடியாது. கிரகத்தை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தனது ஜாதகத்தை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் சூட்சுமே ஒழிய
கிரகத்தை பலப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வகுப்படுத்திட்டு இருக்காங்க, கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறு. நீங்க எப்படி சூரியனுக்கு எப்படி நம்ம இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி போனாலே அந்த வெப்பம் நம்மளை பொசுக்கிடும். அதனால சொல்லும் போது நிறைய பேர் இதை கேட்பாங்க, கவனிப்பாங்க, சிரிப்பாங்க, ஏகடியம் பண்ணுவாங்கிறதெல்லாம் யோசித்து சரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லணும். கிரகத்தை பலப்படுத்த முடியாது. அந்த கிரக ரீதியான விஷயத்தை நுட்பமாக கையாண்டு ஜாதகர் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் சூட்சமம். அப்போ என்ன பண்ணணும்? அனுதினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சஷ்டி திதியில பிறந்திருந்தா திதிசூன்ய ராசிகளாக சிம்மம் வரும். அதே மாதிரி ஒருத்தர் திரையோதசி திதியில பிறந்திருந்தா ரிஷபம் சிம்மம் திதிசூன்ய ராசியா வரும். அப்போ அந்த சிம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிப்படைகிறதுனால திதிசூன்ய ராசியா வர்றதுனால குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் தகுந்த ஜோதிட ஆலோசனை பெற்று திதிசூன்ய பரிகாரம் செய்து கொள்வது மேன்மையான பலன்களை தரும். அது மட்டுமல்லாமல் அவர் சூரிய கிரக ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு கோதுமை உணவை, அதாவது சப்பாத்தி சாப்பிடலாம், அல்வா சாப்பிடலாம், மிளகாய்க்கு பதிலாக மிளகு காரத்தை பயன்படுத்தலாம், பிங்க் நிற இளஞ்சிவப்பு நிற உடை அணியலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சூரிய காயத்ரி பண்ணலாம். அப்போ அந்த கிரகத்தின் ஆசீர்வாதம் அனுகிரகத்தை நாம் அதிகம் பெற வேண்டும் என்பதுதான் நுட்பமே ஒழிய கிரகத்தை பலப்படுத்துகிறேன் என்று கூறுவது முற்றிலும் தவறு. ஏனென்றால் சில தவறுகளை சுட்டி காட்டுவது மூத்த ஜோதிடர் ஆகிய அடியனின் தார்மீக கடமை என்பதற்காக இங்கே வலியுறுத்துகிறேன். நிறைய அன்பர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏன் இது போன்ற விஷயங்களை வலியுறுத்துவதில்லை, தொடர்ந்து இதே போன்று சொல்லி வருகிறார்கள் என்றும் கூறுவதுண்டு. ஒரு தார்மீக கடமையும் உண்டு, உரிமையும் உண்டு என்கிற விதத்தில் இதை கூறுகிறேன். லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் இருப்பது சிறப்பு. கோச்சார ரீதியாகவும் சந்திரனுக்கு 3, 6, 10, 11இல் சூரியன் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. இந்த கோச்சார ரீதியாக சூரியன் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இது தை மாசம் அப்படின்னா எல்லா கோச்சார பலனும் எல்லா ராசிகளுக்கும் 3இல் சூரியன் வந்தா ஒரே பலனை நிச்சயம் தரமாட்டார். 2 நுட்பங்கள் உண்டு. ஒன்று, இப்போ ஒரு விருச்சிக ராசின்னு எடுத்துக்கங்க. சூரியனை வச்சு கோச்சார பலன் சொல்லும் போது 10க்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியன் 3ஆம் இடமாகிய மகரத்தில், அங்க பகை வீடு என்றாலும் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது ஒரு சிறப்பை தரும். அதே போல நட்பு, இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு விதத்தில் சிறப்பை தரும். இந்த ராசியின் அதிபதியாகிய செவ்வாயின் நட்சத்திரமாகிய அவிட்டத்தில் சஞ்சரிப்பதும் சிறப்பை தரும். இருப்பினும் அவரவர் சொந்த ஜாதகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார்கள், அவருக்கு இந்த சூரியன் எத்தனாவது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதனை பொறுத்து இந்த நன்மையின் பலன்களின் விகிதாச்சாரம் கூடும் அல்லது குறையும். இதுதான் நுட்பம். அது மட்டுமல்ல, அஷ்டவர்க்க பரல் ரீதியாக 4 பரல்களுக்கு மேல் சூரியன் அங்கே பரல் வாங்கி இருந்து அந்த ராசியில் சூரியன் பிரவேசித்தால் அந்த கோச்சார ரீதியான சிறப்பான பலன்கள் அவருக்கு சிறந்த பலன்களை தரும் என்பது அனுபவ ரீதியிலான உண்மை. சூரியன் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம் அடைகிறார், 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறார். சரி, இந்த 4ஆம் வீட்டில் நிஷ்பலம் அடைவதால் என்ன அவருக்கு பாதிப்பு ஜாதகருக்கு வரும் அப்படின்னா, எப்பவும் தீராத ஒரு கவலை அவரை வருத்தி கொண்டு உறுத்தி கொண்டே இருக்கும். குறிப்பாக தனது தாயாரை பற்றியோ, வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், தன்னை பற்றிய ஒரு உடல்
சார்ந்த ஒரு விஷயம் பற்றியோ மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். அதிலும் அந்த 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சூரியனுடன் ராகுவோ கேதுவோ சனியோ சம்பந்தப்பட்டு விட்டால் அதன் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் திக்பலம் பெறுவார். அப்ப அந்த திக்பலத்தினால என்ன பலன் அப்படின்னா, பொதுஜன தொடர்பு, அரசியல், அரசு உத்தியோகம் இவை நிச்சயம் ஜாதகருக்கு கிடைக்கும். இருப்பினும் அந்த 10ஆம் வீட்டில் அவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்றால் அந்த சிறப்பை தரமாட்டார். அப்படின்னா எந்த லக்கணத்துக்கு இவர் அஸ்தத்துல நிற்பார்? தனுசு லக்கணத்துக்கு. ஏன் அஸ்தத்துல நின்னா சிறப்பை தரமாட்டார்னு சொல்றேன்? எப்படிங்க மறைவு? ஒரு 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது யோசிங்க. அது ஒரு பாயிண்ட். இருந்தாலும் இப்ப லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் சிறப்புன்னு சொல்றோம். அப்போ ஒரு கடகலக்கணமாக இருந்து 3ஆம் இடம் எதுங்க? கன்னி. அப்போ அஸ்தத்துல இருக்காரு, லக்னாதிபதி சாரத்துல இருக்காரு. இருந்தாலும் அந்த திசை 6 வருடம் பிரமாதமாக இருக்காது. ஏன்? இங்க அஸ்தத்தை குறிப்பிட்டு சொல்றேன். யாராவது கரெக்டா அந்த டேர்ம் சொல்றீங்களாங்கிறதுக்காக கேட்கிறேன். 10 செகண்ட் தான், நானே சொல்லிடுறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சென்ற கூட்டத்தில் புதனை பற்றி பேசும்போது அவிட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்திட்டு நான் மறந்தா கூட ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாரும் ஞாபகப்படுத்தல. அது நீங்களா கேட்கும் போது சொல்றேன். இப்போ சூரியன் அஸ்தத்தில் நின்றால், ஒரு கிரகம் தான் பிறந்த நட்சத்திரத்தில் நின்றால் சிறப்பை தராது. சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். சோ நட்சத்திர சித்தாந்தத்தையும் நம்ம எப்போ ஒதுக்கிட்டு போக முடியாது. அதனாலதான் நட்சத்திர சாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப அஸ்தம் ஒண்ணுன்னா நவாம்ச பலம் உண்டு அப்படின்னு சொல்றது வேற. ஆனா இந்த ஒரு சித்தாந்தத்தையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி தாராபலம், ஜென்மதார, தனதார வரும். இந்த ஜென்ம தாரைக்கு காரகன் யாரு? சூரியன் தான். ரொம்ப யோசிக்காதீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஜென்ம தாரை நடக்குது அப்படின்னா, இப்ப நீங்க என்ன நட்சத்திரம்? இப்ப கிருத்திகை வரும்போது ஜென்ம ராசி அப்படின்னா மனக்கிலேசம் அப்படின்னு சொல்றோம். ஜென்ம நட்சத்திர பாதம் வந்ததுனால அது இன்னும் மனக்கிலேசம் அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ண, வணங்கி விட்டு காய்கறி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இன்றைய பாஷையில சொன்னா வெஜிடபிள் பிரியாணிய ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்றது, அல்லது வெஜிடபிள் கட்லெட் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடலாம். இது சூரியனை பலப்படுத்துறதுக்கு அல்ல, சூரிய ரீதியாக நட்சத்திர ரீதியாக உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது பலகீனத்தை டைம்ல நீங்க எடுத்துக்கங்க. சூரியனுக்கு உண்டான கோவில்கள், சூரியனார் கோவில் இருக்கு. இப்போ நம்ம கொங்கு நாட்டுல வசிக்கிறோம். நம்ம கொங்கு நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க தஞ்சை கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போக முடியாது. இந்த கொங்கு மண்டல பிரதேசத்துல இருக்கிறவங்க சூரியனுக்கான கோவில் எங்க இருக்கு? ஒரு 20 செகண்ட் சொல்றோம், யோசிச்சு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சின்ன ஐயர். சொல்லுங்க ஐயா. சரி, நானே சொல்லிட்டா. பெருமாநல்லூர் உங்களுக்கு தெரியும், ஹைவேஸ்லயே இருக்கு. உத்தமலிங்கேஸ்வரர் கோவில் சூரியனுக்குண்டான, அதாவது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு விதமான நவகிரக கோயில்கள் உண்டு. ஐயா குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா, பெருமாநல்லூர் உங்களுக்கு எவ்வளவு தூரம்? 10 கிலோ. உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர். கரெக்டா? இங்க வாங்க, உங்க ஊருக்கு பக்கம் தானே. நீங்க இன்னைக்கு வந்ததுனால இந்த பாயிண்ட நோட் பண்ணிட்டு வந்தேன். அந்த உத்தமலிங்கேஸ்வரர் கோயில் பத்தி 2 வாரம். அது சூரியனுடைய
அனுகிரகத்தை ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால சூரியனுடைய சமாச்சாரங்களான, அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு அங்கே அதிகமாக இருக்கிறதாங்க, சூரியனுடைய திசை நடக்கிறீங்க, சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அவங்களாம் அதை பயன்படுத்திக்கலாங்கிறது. ஏன்னா இவர் அந்த கோவிலுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் அருகாமையில் இருக்கக்கூடியவர். அதனால நம்ம சொல்றோம்னா லாஜிக்கல் எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு ஆதாரம் இருக்கணும், அதற்கு அருகாமையில் இருக்கிறவங்களோட ஒரு அபிமான கருத்து இருக்கணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவர் வரதுனால நம்ம சூரியனை எடுக்கலாமே டக்குன்னு உதயமாச்சு. இன்னைக்கு இதை பத்தி பேசுறோம். இன்னைக்கு தலைப்புல வந்து சூரியனை பற்றி ராகவால்க ரமேஷ்குமார் பேசுவார்னு கொடுக்கல, பொதுவான தலைப்பு தான். அந்த அன்னைக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்து பேசுறேன். அதே மாதிரி நம்ம உடல்ல சக்கரம் இருக்கு. என்னென்ன சக்கரம் இருக்குங்க? மூலாதாரம். என்ன யாருமே யோகா ஆன்மீகம் இதெல்லாம் இல்லையா? வெறும் ஜோதிடர்னு இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களா? அனாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிரராம வரைக்கும் சொல்றமே. இப்ப நான் ஒன்ன மட்டும் சொல்லல, என்ன விட்டேன்? ஒரு சக்கரத்தை மட்டும் நான் சொல்லல, வேணும்னே விட்டுருக்கேன். என்ன சொன்னேன், என்ன விட்டேன்? நீங்க யாரும் சூரிய நமஸ்காரம் பண்றதில்ல, சூரிய காயத்ரி சொல்ற மாதிரி தெரியல, ஞாயிற்றுக்கிழமான கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்ற மாதிரி தெரியல, நவகிரக வழிபாடு பண்ற மாதிரியே தெரியல. ஆனா ஜோதிடர்னு சொல்லிட்டு என்ன எனக்கு தெரியல. ஆனா கிரகத்தை பலப்படுத்துற அளவுக்கு நம்ம பேசுறோம். சக்கரத்தில் மணி இருக்கா? அந்த மணிபூரக சக்கரத்திற்கு அதிபதி சூரியன். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கடுமையான ஆய்வு, பல வருட ஆய்வுல இன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதே இப்போ இதர கிரகங்களை பத்தி இந்த மூலாதார சக்கர பத்தி விவரத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். இதை சொல்றேன்னா என்னை நோக்கி வந்த கேள்வி. ஆனா இப்ப கேக்குறீங்களே, நான் முதல்ல கிரகத்தை பத்தி சொல்லும் போதே கேட்டிருந்தா மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நானே ஆதங்கப்பட்டேன். வர வேண்டும், அப்பதான் எங்கிட்ட இருந்து சில கருத்துக்கள் வரும். நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன், தைரியம் கொடுக்குறேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது கேட்கணும். அந்த ஒரு கேள்வி ஞானம் இருந்தாதான் நீங்க வருங்காலத்துல உங்களோட சிஷ்ய கோடிகளுக்கு வந்து சொல்ல முடியும். நான் வயசெல்லாம் பார்க்க மாட்டேன். 65 வயசு இருக்கும், அவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்திருப்பாங்க, அப்பதான் ஜோதிடத்துக்கு வருவாங்க. நான் வயசையே பார்க்க மாட்டேன். தம்பின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும், பேர் சொன்னா கோவம் வந்துடும். நீ குருவா மதிச்சு எனக்கு நீயே என்கிட்ட கேட்குற, நான் சொல்லணும்னா அந்த தன்மை வேணும். இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க மரியாதைங்கிறத கேட்டுவாங்க. சரிடா நான் உன்னை வடை போடான்னு சொல்றேன்டா அப்படின்னு அப்புறம் பயந்துக்கிட்டு மரியாதை சொல்லுவாங்க. கொஞ்சம் அடங்காப்பிடாரித்தானே நமக்கு உண்டு. அதாவது நேர்மையா பேசினா யாருக்கும் அவங்க பேசுற பொய்க்கு மயங்காம நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்மளை அடங்காப்பிடாரிதான்னு சொல்லுவாங்க. அதை பத்தி கவலை இல்லை. மாமனா மச்சனா நம்மளை உரிமையா பேரு ஊரு வாப்போன்னு சொல்றதுக்குலாம் நான் யாருக்கும் உரிமை கொடுக்கறதே இல்லை. ஐயா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கூப்பிடு, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். இல்லைன்னா கூப்பிடாத, பேசாத. இப்ப இந்த இது சொல்றோம்னா என்ன, சுய கௌரவம். இந்த சுய கௌரவத்திற்கு காரகம், ஆளுமை தன்மைக்கு காரகம் சூரியன். அப்போ அவர் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருந்தாலும் லக்னத்தில் சுவர் வீடுகளிலோ அல்லது நட்பு வீடுகளிலோ இருந்தால் அவருக்கு ஆளுமை தன்மையும் சுய கௌரவமும் அதிகமாக இருக்கும். அப்ப பகை வீட்டுல இருந்தா அவங்க சுய கௌரவம் கெட்டவங்களா அப்படின்னு சடார்னு நீங்களாம் கேள்வி கேட்பீங்கன்னு பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இப்ப ஒரு கும்பத்துல இருக்காரு இல்ல ஒரு மகரத்துல சூரியன் இருக்காருன்னா அந்த சுய கௌரவத்துக்காக எத்தனை வேணாலும் சிரமப்பட அவங்க தயாரா இருப்பாங்கங்கிறது தான் அவங்க உண்மை. ஒரு சிலரை பார்த்தாலே அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஆளு தானே, நம்ம கூட படிச்சவர் தானே அப்படின்னு தோணும். ஏன்னா இவங்க கிரக அமைப்பு இந்த பகை வீட்டுல சூரியன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அத்தனை சீக்கிரம் வந்து ஒரு மரியாதை, அந்யோன்யமான உணர்வு அவங்க எடுத்துக்குவாங்க. ஜாதகர் மரியாதையை விரும்புறத வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அந்த சுய கௌரவம் அப்படிங்கிறதுக்கு வந்து லக்னத்தில் இருப்பது சிறப்பு. அதுவே பகை நீச வீடுகளாக இருந்தால் அந்த சுய கௌரவத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஜாதகருக்கு சற்று சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா மேசம், சிம்மம், தனுசு, விருச்சிகம் லக்னமாகி அதில் சூரியன் அந்த லக்னத்திலேயே இருப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி மேசம், சிம்மம், தனுசு, விருச்சிகம் 10ஆம் இடமாகி சூரியன் அங்கே இருப்பது மிகவும் சிறப்பு. இப்ப இதுலயும் கிரேடு பிரிக்கலாம். 10ஆம் வீட்டில்
வந்து சூரியன் இருக்கிறார் அப்படின்னா பதவி கிடைக்கும். அந்த பதவி அப்படிங்கிறதுலயே ஹையஸ்ட் போஸ்ட், ஹையர் போஸ்ட், ஹை போஸ்ட், லோ கிரேடு இந்த மாதிரி பிரிக்கலாமா? அப்போ ஒரு ஆட்சி உச்சம் வீடுகளில் 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்து திக்பலம் பெற்று நவாம்சத்தில் 6, 8, 12ஆம் பாவகத்திற்கு செல்லாமல் இந்த இடத்துல நீங்க கேட்பீங்க, என்ன ஒரு சோடச வர்க்கத்துக்கே வரல, வந்துட்டேன். தசாம்சம்னு ஒண்ணு இருக்கா, அந்த தசாம்சத்திலையும் ஒரு 6, 8, 12க்கு போகாமல் அந்த தசாம்ச லக்னத்திலேயோ அல்லது தசாம்ச லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிலேயோ இருந்தால் அவருக்கு நிச்சயம் உயர் வகை பதவி கிடைக்கும். அப்போ இந்த 3மே பெஸ்டா இருந்ததுன்னா பெஸ்ட், இந்த 3ல 2 பெஸ்டா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கிரேடு மீடியம் கிரேடு, 3ல 1 இருக்கு அப்படிங்கும் போது லோயஸ்ட் கிரேடு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அரசு உத்தியோகத்திலே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் இருக்கு, ஐஆர்எஸ் இருக்கு, ஐஎஃப்எஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? இருக்கிறதுலே டாப் எதுங்க? ஐஏஎஸ், அதுக்கு அடுத்தது ஐஆர்எஸ், அப்புறம் தான் ஐபிஎஸ் கொண்டு வராங்க. யாரும் இந்த இதா நினைக்கணும், நான் ஒன்றும் தப்பா பேச போறதில்ல. ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் ஐஏஎஸ் முன்னாடி விஷ் பண்ணி தான் போயாகும். அதான் யதார்த்தம், அதான் அந்த கிரேடு. அடுத்து தாவரங்களில் சூரியனுக்கு உண்டான காரகம் அப்படிங்கிறது வந்து எதுங்கய்யா? ரொம்ப சிம்பிளா தான் கேட்கிறேன். வெள்ளை இருக்கு, நீங்க என்ன சொன்னீங்க? சரி, அந்த தாவரத்தின் உறுப்பு பகுதியில ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் உண்டு. அப்போ இப்போ ஒரு மரம் இருக்கு, அதுல வந்து எந்த ஒரு பொருள் பாகத்தை வந்து சூரியனுக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஈஸியா சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, தேரட்டியா சொல்லுங்க. இலை வந்து புதன். மரத்தின் பட்டை. முள்ளுள்ள மரம், முள்ளில்லாத மரம்னா அதுக்கெல்லாம் ராகு கேதுன்னு வருவாங்க. கிழங்கு வகை வேறுன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் சந்திரன் வரும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தசாம்சத்தில் சிம்மம் கேந்திர திரிகோணமாக அமைந்து அதில் சூரியன் இருந்து ராசியிலும் சூரியன் 10ஆம் வீட்டில் பலமாக இருந்தால் அவர் உயர் பதவி வகிக்கக்கூடிய யோகம் உண்டு. எப்போதுமே ராசி கட்டத்திலேயே ஒரு விஷயம் அப்படி லட்டு மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. நாம சொல்லுவோம், ஆனா ஒரு 100 ரூபா தானே கொடுத்து பாக்குறாங்க, 1 மணி நேரம் 10 விஷயம் சொன்னாங்க, இந்த 2 விஷயம் தப்பா சொல்றாங்க, அவங்களே பேலன்ஸ் பண்ணி கூட்டி கழிச்சு போயிடுவாங்க. நம்ம மெத்தட் தான் அப்படி இல்லையா? நம்ம தான், எனக்கு தான் உடனே ஜாதகம் பார்த்து சொல்ல தெரியாது. இத்தனைக்கும் உங்க எல்லாத்த விட கணித திறமை அதிகம், ரொம்ப வேகமா கன்வர்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் டீப் அனலைஸ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ப்ரெசன்டேஷன், ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு ராசிக்கு உண்டான பலன், நட்சத்திரத்துக்கு உண்டான பலன், லக்னத்திற்கு உண்டான பலன், திதிக்கு உண்டான பலன், நாம யோகத்துக்கு உண்டான பலன், கரணத்திற்கு உண்டான பலன், அப்புறம் ஒவ்வொரு கிரகமும் போன அங்க போய் பேசுங்க ஐயா. ஒவ்வொரு கிரகமும் அவர் ஜாதகத்தில் 12 பாவகங்களில் எங்கிருக்கிறாருங்கிற அந்த 12 பாவக ஸ்தான பலன், இந்த ஸ்தான பலத்தில் பாவக மாற்றமும் அந்த ஸ்புட ரீதியான சில கணித நுட்பங்களையும் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கால அவகாசம் எடுக்கும். அப்புறம் திசா புத்திக்கு வரணும். அந்த திசா புத்தியில உங்களுக்கே தெரியும், வேதகன், காரகன், போதகன், பாசகன், இதையும் பார்க்கணும், காலப்பகை பார்க்கணும். ஸோ இத்தனை விஷயத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கறதுனால தான் நான் அந்த அளவுக்கு அவகாசம் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு சூட்சமும், எனக்கு தாராபலம் இருக்கிற அன்னைக்கு நான் சொல்லுவேன், இல்ல அவங்களுக்கு தாராபலம் இருக்கிற அன்னைக்கு சொல்லுவேன். இதுதான் இன்னொரு சூட்சமம். எனக்கு சந்திராசமா இருக்கிற அன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஜாதகருக்கு சந்திராசமா இருக்கிற அன்னைக்கு நான் ஜாதகம் சொல்ல மாட்டேன், அஷ்டமி அன்னைக்கு நான் பலன் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய ஒரு பாலிசி. சாஸ்திரம், பக்தி, ஈகை, நற்பண்பு, இதுக்கெல்லாம் சூரியன் காரகமா வைப்பார். எப்படி அப்படின்னு கேட்கும். இதையெல்லாம் புதனுக்கும் குருவுக்கும் தானே சொன்னாங்க.
என்ன சார் சூரியனுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். என்ன முரண்பாடா சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். கேட்கலினாலும் நானே கேட்டு நானே சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எத்தனை நாம யோகம் இருக்குங்க? சாப்பிட்டீங்கல்ல? தெம்பு இல்லையா? இல்ல மயக்கமா? இல்ல இதுக்கு முன்னாடி பேசுறது தூங்க வச்சிட்டாரா? இல்ல என்ன ஆச்சு? 27 நட்சத்திரங்களை போன்று 27 நாம யோகங்கள் உண்டு. ஓகேவா? அதுல விருத்தி நாம யோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இருக்கா இல்லையா? ரைட். அதன் பெயரிலேயே அர்த்தம் விளங்குகிறது. அப்போ அந்த விருத்தி நாம யோகத்திற்கு அதிதேவதை யாரு? சூரியன். நம்ம இன்னைக்கு சூரியனை தானே பேசிட்டு இருக்கோம், நவகிரக தலைவர். அப்போ ஒருவர் விருத்தி நாம யோகத்தில் பிறந்து சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்று அல்லது லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் அந்த வீடுகள் அமைந்திருந்தால் அவர் சாஸ்திரம், பக்தி, சுய கௌரவம் மிகுந்தவராக இருப்பார். ஈகை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல புராணத்தை தொட்டுக்காம சொன்னா நிறைய பேருக்கு போர் அடிக்க மாட்டேங்க. அப்போ ஈகை அப்படின்னா என்ன? நம்ம ஒரு 15 ஈகை அப்படிங்கிறது என்ன? நல்லவனோ கெட்டவனோ நம்மை சரணடைந்து உதவி கேட்கிறான், அபயம் கேட்கிறான் அப்படிங்கிறவங்களுக்கு சரி நம்மளை அண்டி வந்துட்டான், அவனுக்கு நம்ம ஒரு சரணாகதி கொடுப்போம்னு சொல்லி உதவி செய்யறாங்க இல்லையா? அதுதான் ஈகை. அந்த புராண ரீதியில சொல்லும் போது நிவேத கவச காலகேயன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தாரு. அவருக்கு 1000 கவசம் இருந்தது. 999 கவசத்தை நரனும் நாராயணனும் உடைச்சாங்க. மீதி ஒரு கவசம் இருக்கும்போது அவரு சூரியன்ட்ட தான் போய் தஞ்சம் அடைஞ்சாரு. அதனாலதான் அடுத்த இதுல நம்ம இன்னைக்கும் போற்றி புகழக்கூடிய தானசூர கொடைவள்ளல் கர்ணன் அவரு தான் அந்த 100வது அந்த 1000வது கவசத்தோட அவர் பிறந்தார். அதனாலதான் இந்த கர்ணன் மறுபடியும் பிறந்துட்டாருன்ட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிறக்கிறாங்க. கிருஷ்ணன் அர்ஜுனனா பிறந்து கிருஷ்ணனோட உதவியோட பாசுபதாஸ்திரம் கர்ணனுக்காகவே இவர் வாங்கினது. எதிரி களத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்க நியமம். அது நிராயுத பாணியா இருக்கணும் இல்லைங்கிறது வேற. அந்த 6 சாபத்தையும் ஒட்டுக்கா அந்த இடத்துல செயல்படுத்த வச்சு அந்த கர்ணனின் கவசத்தை அவர் வதம் செஞ்சாங்க. அசுர வதம் அதோட முடியும். சரி, அது புராணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நாமயோக ரீதியாக சூரியனை வச்சு ஒரு பலன். வணிசை கரணம் மொத்தம் காரணம் 11 இருக்கா? அதுல வணிசை கரணம், வணிசை கரணத்துக்கு அதிபதி சூரியன் தானே. அப்போ வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு. அப்போ அவர்கள் செல்ல வேண்டிய தலம் திருமழபாடி சிவநந்தீஸ்வரர். சரிங்களா? அடுத்தது திசாபுத்தி ரீதியில சுக்கிர திசையில் சூரிய புத்தி வந்தாலும் சூரிய திசையில் சுக்கிர புத்தி வந்தாலும் அது என்ன திசாபுத்தி? இப்போ ஒரு 3 மாசமா சொல்லிக்கிட்டு வரேன். காலப்பகை திசாபுத்தி. அதனாலதான் சுக்கிர திசை வந்துட்டாலே ஆகா ஓகம் துள்ளி கூச்சிடாதீங்க. தன் திசை தன் புத்தி முடிந்தாலும் கூட அதற்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 1 வருட காலம் சூரிய புத்தி காலம் மிக கவனமாக நுட்பமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சுக்கிரன் கடும் பகை, 2 பேருமே ஈகோ கிளாஸ்ல புராண ரீதியா இருக்கக்கூடியவங்க. ஏன்னா சூரியனின் மகன் சனி பகவான் சுக்கிரனிடம் மிகுந்த பற்றுதல் ஈடுபாடு உடையவராக, தந்தையாகிய சூரியனிடம் கருத்து வேறுபாடு உடையவராக இருந்தார் என்பது புராண ரீதியிலான சங்கதி. அடுத்து
சூரியனுக்கு வேதகன் யாருங்க? ஒண்ணுமே அசைய மாட்டேங்குது. சுக்கிரன். அப்போ ஆல்ரெடி உங்க காலப்பகை ரீதியாகவும் வர்றாங்க, கிரகத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் பகை. அப்படிங்கும்போது இந்த சூரிய திசையில் சுக்கிர புத்தியோ, சுக்கிர திசையில் சூரிய புத்தி காலகட்டம் அந்த ஒரு வருடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2 மைனஸ் அங்க சேர்ந்து வருது. வேதகன் அப்படிங்கிற கான்செப்டும் காலப்பகை திசாபுத்தி அப்படிங்கிற கான்செப்டும். அடுத்தது சூரிய திசையில் போதகனாக வருபவர் செவ்வாய். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு லக்னத்திற்கு சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வரும் பொழுது இந்த சூரிய திசையில் செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போதகனாக வருவார். காரகன் அப்படிங்கிறது குரு. அப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல சூரியன் குரு சேர்க்கை பெற்று இருந்தால் சிவராஜ யோகத்தை வரும். அந்த கிரக சேர்க்கை நான் அடுத்து சொல்ல போறேன். பாசகன் அப்படிங்கிறதுல தான் இங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்களே சொல்லிடுங்க. பாசகன் சொன்னீங்கல்ல, வேதகன் சொன்னீங்களா, அப்படியே பாசகன் சொல்லிடுங்க. பாசகன். சரி, பெண்டிங், அப்புறம் சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால், குறிப்பாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இருந்தால், பெண்களாக இருந்தால் மாங்கல்ய தோஷம் கடுமையாக இருக்கும். குரு பார்வை இருந்து விட்டால் பரிகாரம் எடுபடும். பரிகாரத்திற்கு எதிரானவன் நான் இல்லை. ஆனா தொட்டதுக்கெல்லாம் தோஷம், மோசம், பரிகாரம் சொல்லும் நிலைப்பாட்டிற்கு எதிரானவன் நான். இருப்பினும் அந்த குரு ராகு சேர்க்கை பெற்று பார்த்தாலும் பலன் குறைவு. இந்த சூரியன் செவ்வாயுடன் ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்று விட்டாலும் அந்த மாங்கல்ய தோஷத்தின் வீரியம் மிக கடுமையாக இருக்கும். அடுத்தது, இன்றைய தேதி என்னங்க ஐயா? பிப்ரவரி 1. இன்னைக்கு என்ன திதி? தை மாசம் அமாவாசை இல்லையா? அமாவாசை திதி. அமாவாசையில பிறந்துட்டால என்னன்னு சொல்றீங்க? ஆக்சுவலா திருடனா? அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இதை கேட்டு சொல்றேன். அதாவது ஜாதகர் திருடனா அல்லது பிறர் திருட்டை கண்டுபிடிக்கக்கூடிய புத்திசாலியான்னு ஒண்ணு இருக்கு. இந்த இப்போ மருத்துவம்னா நோயாளிக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயம் சம்பந்தப்படும், மருத்துவருக்கும் மருத்துவம் சார்ந்த அந்த காம்பினேஷன் சம்பந்தப்படும். சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று 12 டிகிரிக்குள்ளார இருந்தால், முன்பின் 12 டிகிரியில இருந்தால் அது அமாவாசை திதி. அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரத்யேக ஒரு பலம் உண்டு. திதி சூன்ய தோஷம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு மேஷம் லக்னமாக இருந்து மேஷம், கடகம், சிம்மம், தனுசில் அல்லது மகரத்தில், இந்த தை அமாவாசை இப்ப இன்னைக்கு இருக்குன்னா மகரத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை இல்லைங்களா? அப்போ மேஷ லக்னமாகவோ, கடக லக்னமாகவோ, விருச்சிக லக்னமாகவோ, மகர லக்னமாகவோ இருந்தால் சிறப்பு. இந்த அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இந்த கிரக இணைவை குரு பார்த்திருந்தால் இன்னும் அதிசிறப்பு. இப்பதான் சொன்னேன், அடுத்தவர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தை இவர் எளிதில் கண்டுபிடிப்பார். நீங்க சொன்ன ஒரு கருத்துக்கும் இப்ப சப்போர்ட்டா வர. விருச்சிகத்திலோ அல்லது துலாம் ராசியிலோ அல்லது மகரம் கும்பத்திலோ, இந்த 4 ராசி எடுத்துக்கங்க, சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று குரு பார்வை இல்லாமல் குரு இவர்களுக்கு 6, 8 இருந்த விட்டால், இந்த காம்பினேஷனோட சனியோ ராகு கேதுவோ சம்பந்தப்பட்டு இருந்தால் அவர் திருடனாக இருப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப புரியுதுங்களா?
ஒரு விஷயம் எப்படி பகுத்து அறியறோம் அப்படிங்கிறது தான் இதுல நுட்பம். அடுத்து சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால் புத ஆதித்ய யோகம் உண்டு. எல்லாருக்கும் இது கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காது. குறிப்பா மேச லக்கணக்காரங்களுக்கு கிடைக்காது, மகர லக்கணக்காரங்களுக்கு இது கிடைக்காது, மீன லக்கணக்காரங்களுக்கு இது கிடைக்காது. சிறந்த முறையில் கிடைப்பது யாருக்கு என்றால் ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் மிதுன லக்கணக்காரர்களுக்கும் இது கிடைக்கும். இந்த புத ஆதித்ய யோகம் ஒரு யோகம் கொடுத்துட்டா, எனக்கு கூட தான் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க, எனக்கு புத ஆதித்யம் ஆனா ஒன்னையும் காணும். ஆமா காணும், இருக்காது. ஒரு ஊர்ல நம்ம வசிக்கிறோம்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கோடீஸ்வரனாவா இருப்பான், இல்ல அத்தனை பேரும் பிச்சைக்காரனா இருப்பானா, அத்தனை பேரும் ஏழையா இருப்பானா. அதுதான் சுருதி யுக்தி பேதங்கிற மாதிரி அந்த பேதத்தை அனுசரிக்க வேண்டும் ஜோதிடர். மீன லக்கணம் சரி, மீன லக்கணம்னா விட்டுருங்க. இல்ல மனசு என்ன இருக்கு, அதைத்தான் சொல்றேன். மீன லக்கணத்துக்கு இந்த புத ஆதித்ய யோகம் வேலை செய்யாதுன்னு நான். ஆமா, அதுதான் சொல்ல வரேன். இந்த காம்பினேஷன் இருந்துட்டாலே இப்ப நீங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது. எப்பவுமே ஒரு பிளஸ் சொன்னா அப்படியே நடக்குங்கிறது 10%. அதே மாதிரி ஒரு மோசம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் 10%. எத்தனையோ விஷயம் அதை நடக்கிறதுக்கு நிறைய காம்பினேஷன் அங்க ஒத்து வரணும், நேரடியாகவும் மறைமுகமாகவும். அடுத்து சூரியன் குரு சேர்க்கை பெற்றால் சிவராஜ யோகம், ஆளுமை தன்மை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பட்டம், பதவி கிடைக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. கூட்டத்திற்குள்ளார ஒரு கூட்டம் வர்றது பேச்சாளருக்கு இடையூறா இருக்கு, நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வரேன். அதனால அங்கங்க பேசுறவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு செவி மடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அதே தான் சொல்லிட்டு. சூரியன் சுக்கிரன் பகை கிரகங்கள் என்றாலும், சுக்கிரன் அஸ்தங்கம் அடைவது தோஷம் என்றாலும், எப்பொழுதெல்லாம் எந்த குறிப்பிட்ட லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்து, அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அவர் அஸ்தங்கம் அடைகிறாரோ அப்பொழுது அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தின் தாக்கம் வீரியம் குறைந்து விடுகிறது. இது ஒரு மைனஸ்ல பிளஸ். சூரியன் சனி சேர்க்கை பெற்றால் தந்தை மகன் உறவு சிறப்பு கிடையாது. இருப்பினும் ரிஷபம் விருச்சிகம் லக்கணத்திற்கு சிறப்பு உண்டு. என்ன காரணம்னா, ரிஷப லக்கணத்துக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். இங்க எல்லாரும் இந்த பாதகாதிபதி எல்லாம் சொல்லாதீங்க, அவர் ஒருத்தரே 9-10 தர்ம கர்மாதிபதி யோகத்தை அவர் அந்த பிறக்கும் போதே அந்த யோகத்துல பிறந்திருக்காரு. சனி எங்க இருந்தாலும் அந்த யோகத்தை செய்வார். எக்ஸப்ட் ஒன் பிளேஸ், மேசத்தில் சனி இருந்தால் மட்டும் அந்த யோகம் கிடைக்காது. அவங்க தான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் கை வச்சு மாட்டிக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். யோகம் இருக்கிறவங்க தான் அந்த விஷயத்தை செஞ்சா சிறப்பு வரும், இல்லைன்னா இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் பாதிப்பு தான் வரும். சூரியன் சனி சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் விருச்சிக லக்கணக்காரருக்கோ ரிஷப லக்கணக்காரருக்கோ சூரியன் சனி சேர்க்கை யோகத்தை தரும். எப்படி? ஆதிபத்திய ரீதியில். இப்போ உதாரணமா ரிஷப லக்கணம் அப்படின்னா 9, 10 + 4. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுமனை வாகன யோகம் உண்டு, சொத்து சுகம் உண்டு, ஆஸ்தி அந்தஸ்து உண்டு, உயர் பதவி வைக்கக்கூடிய யோகமும் உண்டு. இது 7ஆம் வீட்டில் இந்த காம்பினேஷன் இருந்தா, அதாவது விருச்சிகத்துல இருந்தா காதல் திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்து சூரியனுடன் ராகு கேது சேர்க்கை பெற்று இருந்தால் கிரகண தோஷம். அப்போ அவங்க கிட்ட ஸ்டாண்டர்டான மைண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது நாம தெளிவா தீர்க்கமா சொல்லணும். கிரகண தோஷ பரிகாரத்தை ஒவ்வொரு சூரிய கிரகணத்தின் போதும் நீ செய்து கொள் அப்படின்னு நம்ம வழிகாட்டணும். குரு பார்வை மிக முக்கியமாக இருக்கணும். இவங்களுக்கும் தந்தை மகன் உறவு பாதிப்பை தரும். பித்ரு தோஷம், முன்னோர் தோஷமும் இந்த சூரியனோட ராகு கேது சேர்ந்திருந்தால் அந்த தோஷம் உண்டு. இப்ப மருத்துவ ரீதியாக சூரியன் 6ஆம் வீட்டில் கடும் பகை வீடாகவோ நீச வீடாகவோ இருந்தால் அவர்களுக்கு பித்தப்பை கோளாறு வரும்.
22வது திரேகாணத்தில் பகையோ நீசமோ அடைந்து அவர் குரூர சஷ்டியாம்சத்திலும் இருந்தால் தீ காயம், தீ விபத்து, பித்தப்பை கோளாறு வரும். இது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். இதை நோட் பண்ணி நீங்க போயிட்டு டிகிரி வைஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம்லாம். இப்ப சோடச வர்க்கத்துல அஷ்டாம்சம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு ராசி 8ஆ பிரிக்கிறது. அந்த அஷ்டாம்ச லக்னத்திலேயோ அந்த அஷ்டாம்ச லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலேயோ அல்லது 7ஆம் வீட்டிலேயோ சூரியன் பகை பெற்று இருந்தால், அதுவும் அவர் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் வீடுகளில் இருந்தால் தீ காயம், தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம லக்னமாக அமைந்து சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குறிப்பாக 3ஆம் பாதத்தில் இருந்தால் தீ விபத்து, இந்த ஸ்டவ் வெடிக்கிறது, இந்த கேஸ் வெடிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலோ அல்லது பரணி நட்சத்திரத்தில் குறிப்பாக 3ஆம் பாதத்தில் இருந்தால் இதே போன்று தீ விபத்து, தீ காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ கிரகத்தை பலப்படுத்த முடியாது. கிரகம் சார்ந்த விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் சூட்சமம். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சூரியன் பலகீனம் அடைந்திருக்கிறாரோ அல்லது திதிசூன்ய தோஷத்தில் சிக்கி இருக்கிறாரோ அவர்கள் அனுதினமும் சூரிய வழிபாடு செய்து கொள்வது உத்தமம். சூரிய காயத்ரியை மணிபூரக சக்கரத்தில் உருவகப்படுத்தி தியானம் செய்வது மணிபூரக சக்கரம் பலமடையும் என்பது என்னுடைய அனுபவ ரீதியிலான உண்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய தருணம் ஏதுவாக அமைந்தது. அடியேனின் வாட்ஸ்அப் எண் 96 29 15 97 17. உங்க பாஷையில சொன்னோம்னா 9629159717. முதல்ல வாட்ஸ்அப்ல உங்க விவரத்தை அனுப்பிட்டு அப்புறமேல் என்னை அழைத்து பேசுங்க. அழைக்க வேண்டிய எண் 93 44 11 89 56. அதாவது 9344118956. இது அழைக்க எடுத்த உடனே என்னை அழைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் 90% வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஜாதகம் பார்ப்பதும் 95% வாட்ஸ்அப் மூலமாக தான். கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக மட்டுமே அந்த பரிகாரம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது மட்டுமே என்னிடம் ஆசி பெற்று செல்வார்கள். அந்த ஒரு கண்டிஷன் வரும்போது மட்டும் என்னை நேரில் சந்தித்தால் போதுமானது. மற்றபடி வாட்ஸ்அப் மூலமாக தான் நான் அதிகம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கவுங்க இடத்துல இருந்து நம்மளுடைய பணியை செஞ்சுக்கிட்டே பலனையும் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை சூரியனை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.